என்ன ஹெல்ப் கேட்டுப்பா. என்ன ஹெல்ப்னு நான் கெஸ்ஸிங் எப்பட்ற எஸ்ஆர்னு வந்தாண்டா இதில் கேட்கணும். ஹாய் எவ்வளோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்தோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாகிராமில். என்னென்னா இது வந்து ஒரு ஹைவே ரோடுக்கு பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு ஹைவே சைடில் போயிட்டுருக்கப்ப ஒரு லேடி வந்து இந்த இடத்துல நைட் டைம் வந்து எப்போ ஊந்துது ஆட்டோமேட்டிக்காக. எப்பா கஷ்டமாக இருக்கு. இப்போவே ஸ்டார்டிங் பேசுகிறப்ப என் லென்ஸ் எதுவுமே ஆகலையா? இரு கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணுறேன். பூச்சி ஏதோ ஒன்று வந்துனே இருக்குதுடா. டார்ச் மட்டும் முன்னாடி லென்ஸே வந்துருச்சுடா. அப்பா ஓ மை காட், என்னடா இது? ஆரம்பத்திலேயே சம்பவமா வச்சுடுங்க. எஸ் போய் வந்துடுச்சு பூச்சி மறுபடியும். பூச்சி சரி ஓகே, பேசுகிறேன்டா. வர முன்னாடியே கைஸ், இப்போது இந்த இடத்துல அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தேன். ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருச்சு. அது எப்படி விழுந்ததுன்னே எனக்கு தெரியல. அது க்ரிப்பாக தான் நிற்கிது. இங்கே காட்டுங்க, நீங்கள் பாருங்கள், தெளிவாக நல்லா க்ரிப்பாக இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கேன் நான். அப்படின்னுமே வந்து எப்படி விழுந்ததுன்னு தெரில. சரி ஓகே, நான் இந்த இடத்த பற்றி சொல்லிடுறேன். ஒருத்தவங்க வந்து ட்ராவல் பண்ணி போகிறப்ப இந்த இடத்துல அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக நிறுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. எதுக்காக நிறுத்தினாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு சிங்கிள் லேடி தான் வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்த பாஸ் பண்ணுறப்ப நிறுத்திட்டு இந்த ஏரியாக்குள்ளார வந்திருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பின்னாடி வந்து ஒரு பில்டிங் இருக்குது அபேண்டண்டாக. இந்த சைடில் ஒரு பில்டிங் இருக்குது. அன்டைமில் வந்தப்போ இந்த இடத்துல யாரோ அவங்கள அது ஒரு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அவங்கள வந்து இங்கேயே மர்டர் பண்ணிட்டாங்க. அவங்களோட பாடி மட்டும்தான் இந்த இடத்துலேருந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த சைடில் பாஸ் ஆகிறவங்க இங்கேருந்து வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கிற பையன்தான் வந்து நம்மளுக்கு வந்து இதை மெசேஜ் பண்ணியிருந்தான். ஆக்சுவலாக அவங்க ஏரியாவில் இருக்கவங்களே இந்த சைடில் பாஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக நிற்குமா, யாரோ ஒரு லேடி வந்து ஹெல்ப்புன்னு சொல்லி கத்தி அழுகுற மாதிரியான சில சவுண்டுலாம் வந்து கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து இந்த இடத்துல யாரோ வந்து அழுகுற மாதிரி சவுண்டு கேட்கும், ஒரு பொண்ணு வந்து உள்ளாரே வந்து பார்த்துருக்காங்களா, ஆனால் யாருமே இல்லையா இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரியான இன்சிடெண்ட்டெல்லாம் அந்த பையன் டீட்டெயிலாக சொன்னனால தான் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம சொல்லுவேன், ஒரே வார்த்தை சொல்லுவேன். இவர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? யாரோ வண்டியில் போகிறப்ப ஏதோ ஷேடோ ஏதோ தெரிஞ்சிருக்காங்க. அதுவும் யாரோ சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. அங்கே போயிடலாம் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. சஸ்பென்ஸ் த்ரில்லிங் இருக்கணும். த்ரில்லிங்கோ. இப்போ எவன் வந்து என்ன பண்ணுவா தெரியல. ஆல்ரெடி இல்லீகல் ஆக்டிவிட்டி இருக்காங்க சொல்லுவீங்க. வேறு வழி இல்லைப்பா, என்ன பண்ணுறது. டைம் வந்து கரெக்டாக இப்போ 11:35 ஆகுது கைஸ். நாங்கள் கரெக்டாக வந்தோம். இப்போ தான் வந்த உடனே உள்ளார வண்டியை பார்க் பண்ணிட்டு சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆக போதே தெரில. இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோரேஷன் போயிட்டு உள்ளார சம்பவத்தை பண்ணுவாங்க. பலி பசு நான் தான் இன்னைக்கு. வேறு யார்? அந்த சைடில் ஒரு பில்டிங் இருக்குது கைஸ். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. நம்ம அதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நைட் விஷன் வந்து எடுத்துக்கலாம்டா. சரி, கீழே பார்த்தோட கல்லுலாம் இருக்குது. ஓகே சூப்பர்.
நிலாவே என்னது என்ன சொல்லுவாங்க அது நிலா ஃபுல் மூன் மாதிரி இருக்குது. நிலாவா நிலா லைட்டை கீழே இறக்கிட்டு பேசுகிறேன், ஒன்றுமே தெரிய மாட்டேன்னா. நிலா 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 ஆ ஓ கரெக்ட். நீ இங்கிலீஷ்லேயே மூணுலேயே சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சமைச்சு வேறு சாப்பிட்ட மாதிரி இருக்கே. அங்கே தானே ஆமாம். ம் ஓ இந்த இடத்த கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹலோ அக்கா, இங்கே இருந்தீங்கன்னா மிதுன் வந்து உங்களை ஆவலுடன் கேட்குறான். வந்து அக்கா வேறு சைடு எவனோ போயிட்டு இங்கே ஆக்சுவலாக சைக்கோ இருக்கான்றதை விட இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆளுங்கிட்ட மாட்டினோன்னா கதை முடிஞ்சு நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்டு நம்மளையும் இங்கே போட்டு தள்ளிட்டு போயிடுவோம். அதுதான் நடக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரியான ரிஸ்க்லாம் இருக்குதாங்க. ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த டைமில் வந்து எடுத்துகிட்ருக்கோம். பாப்பா என்ன நடக்குதுன்னு. அது எதுக்கு கற்றுக்கணும் கேட்குதா? கேட்குது. அது மூடவே இல்லை. அழுவது தானே தெளிவாக கேட்குது. ஒரு லேடி வந்து அழுகிற மாதிரியான சவுண்ட் வந்து நம்ம பைக் பார்க் பண்ணியிருக்கோம்ல, கரெக்டாக அந்த பைக் பார்க் பண்ணியிருக்க இடத்துல கேட்குது. ஆனால் இங்கே எதுவுமே தெரிலடா. இல்லை ஓப்பனாக இருக்கு. அந்த சைடில் என்ன இருக்குது போட்டிருக்காங்க. ஹலோ, இந்த சைடு அக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபுல்லாக எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. சுற்றி வரமாட்டோம். ஆக்சுவலாக இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. நாங்கள் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து சொல்ல பிறகு நான் அதை கவனிக்கிறேன். இப்போ எங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்டுக்கிறா பின்னாடி. சிங்கிள் ஃபுட் ஸ்டெப்பு, ஒரே ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்டுது இப்போ பக்கத்தில். ஸோ அங்கே போய் பார்த்துக்கலாம். டாஸ் ஆடுறாங்க. என்ன இது தெலுங்குல ஃபுல்லாக இது வந்து மேக்ஸிமம் இருக்கிற இடத்துலாம் இப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்பர்லாம் எப்படி எழுதுறாங்க? பிளட்டா அது இல்லை இது என்ன லாங்குவேஜ் இது? இங்கே வந்து ரா யாசுவதி தெலுங்குல வந்துருக்காங்க. அது வந்து டவுட்டாக இருக்குது என்ன வந்துருக்காரு. ஏதோ வத்தி இருக்கு. சரி காய்ஸ், இது யாருக்காவது வந்து என்னன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெலுங்குல வருது. தெலுங்கு வாய்ஸ் நின்றுச்சுடா. ஃபுட் ஸ்டெப் பரவாயில்ல. பேக் கேமரா இருக்குல்ல, ஏதாவது வந்து இந்த தெரிஞ்சிருக்கும். வா, பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டைலில் பேக் சைடில் வந்து ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஸோ அதுலேயும் ஏதாவது இருந்தால் கேப்சர் ஆகிடும். இப்போ நம்ம உள்ளார இருந்தப்போ வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைடில் கேட்ட மாதிரி தான் இருக்குது. என்கிட்ட ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னா
கொடூரத்தின் உச்சமாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து ஏன்பா வந்து நிறுத்துறீங்க? நல்லா இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து என்னோடய சின்ன அட்வைஸு, யாரும் வந்து இந்த மாதிரி போகிறப்ப ட்ராவல் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து பக்கத்தில் ஏதாவது வெளிச்சம் இருக்க மாதிரியான ஏரியா இருந்ததுன்னா அந்த இடத்துல பார்க் பண்ணுங்க வண்டியை. எஸ்பெஷலி சேஃபாக இருக்கிறப்பா. ஆமாம், அது மெயின். சேஃபாக இருந்தால் மட்டும்தான் நிறுத்திடுவீங்க, இல்லைன்னா அது காலி பண்ணிடுவீங்க. பிரச்சனை ஏதோ கேட்டுட்டு இருக்கே, சுற்றி சுற்றி கேட்டுட்டு இருக்கே. டார்ச் ஓய், என்ன ப்ரோ ஷேடோ பாஸ் ஆகுதா? பார்த்து ஓய், பார்த்தேன். லைட் விஷன் வா உள்ள என்ன சொல்லுங்க? பார்த்து வாங்கிட்டு வந்து வாங்க உள்ள வா. என்ன சொல்லுங்க? வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஏதோ ஒன்று பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நான் பார்க்கவே இல்லையே. இவ்வளோ நாற்று அடிக்குது. ஹலோ, நான் உங்களை பார்த்துட்டேன். இங்கே யாரோ ஆள் தானே இருக்கீங்க? லைட்டு என் ஃபேஸில் அடிக்காதா? கண்ணு தெரிய மாட்டேங்குது. பூச்சி சரி. உடம்புல லைட் ஆஃப் பண்ண. லைட் சீட் ஓ மை காட் ஷிட் கைஸ், கொஞ்சம் நேரத்துக்குள்ள லைட் விஷனை காட்டுறேன். கொஞ்ச நேரத்துக்குள்ளார கைஸ், கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த குழவி வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிடுச்சு. போட்டுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா முட்டியே வீங்கிடும். அதுக்கு தான் பயமாக இருக்குது. கொஞ்ச நேரம் உயிர் போகிற மாதிரி வலி போகுது. கொலை பண்ணிட்டு இல்லை நிறையா இருக்குதுடா. அப்படின்னா எப்படி சர்வை? கையிலே போடுறா. ப்ரோ எங்கேதோ இருக்கு ப்ரோ. எங்கேதோ கூட ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த ஏதோ ஒன்று கலைஞ்சிச்சு போட்டா. கையில் போட்டுருச்சா? போட்டுடுச்சா? என்னடா தெரியாது. எப்படிடா இதில் சர்வே பண்ணுறது? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல யாராவது இருந்தீங்கன்னா இங்கே முன்னாடி வர முடியுமா? இப்போ நான் பார்த்தது யாரோ அழுதீங்களே, உங்களோட குரல் எங்களுக்கு நல்லாவே கேட்டுது. திரும்பாத அப்படியே ஒரு பேக் நைட் விஷயம் இருக்குது, கவலைப்படாது. ஷிட், கை என்ன கை வந்துட்டு என்ன கை வந்துட்டு கைஸ், இப்போ இதுக்குள்ளார இருந்து நம்மளால ஒதுக்க வெளில போ சொல்ல.
ஷிட், என்னடா இப்படி போட்டு சாப்பிடுது குழவி? தெரியல. மோஸ்ட்லி அந்த பொண்ணு இருக்கல, அது வேண்டாம் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். குழவிக்கும் பேய்க்கும் ஏன்டா கனெக்ட் பண்ற நீனு? ப்ரோ அது வந்தது பார்த்தீங்களா ப்ரோ? அப்போ வந்ததே அப்போவே கேமரா விழுந்துச்சு. இப்போ என்ன தரம் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, உள்ளார நைட் விஷனை செட் பண்ணுவோம், ஓகேவா? நைட் விஷனை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையில் சர்க்கும் போட்டுருச்சுரா. இது கைமையில் ஏதோ இருந்த மாதிரி இருக்கு. கைமையில் ஏதோ இருந்த மாதிரி இருக்கு. லைட் வந்துட்டாங்க கஷ்டம். ஓ திவா, நான் நினைக்கிறேன் அந்த பேய் இருக்கலாம், அதே குழவியாக இருக்கு நினைக்கிறேன். எனக்கு பேய் எப்படா குழவியெல்லாம் இல்லை நான் பாருங்க, அது நானி படத்துல தான் வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா வந்து மையா மாதிரி வராரு. நீ சொல்றது குழவியா மாதிரி வந்துருக்கு. கேட்குது, ஃபுல்லாக கேட்டுங்க ப்ரோ. அப்போவே வண்டி நிறுத்திட்டோமா, வண்டி மேலே கேமரா வச்சுட்டோம். அப்போ எப்போ விழுந்துச்சு? அந்த பூச்சியிலேருந்தே விழுந்துச்சு தானே, அது பூட்டி டச் பண்ணி தானே விழுந்துச்சு. அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குமா? அவ்வளோ பவர் இருக்குமா அதுக்கு? நீ சொல்லுவீங்களா? அவ்வளோ பவர் இந்த ட்ரைபேட் இருக்கு. அதுதான் நம்ம வெளியே போகிற சொல்லிட்டு இருக்காது. அதுதான் சொல்கிறேன், வெளியே போகிற சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை உள்ளார எக்ஸ்ப்ளோரே பண்ண விட மாட்டேங்கிறாரு. அதுதான் ப்ரோ, அதே ஏதோ பண்ண போகிற பிளானில் இருக்கு. சரியா? அது வந்து நம்ம நீங்கள் இருந்து இப்போ இது நம்ம சேலஞ்சாக எடுத்து பண்ணியே ஆகணும். இது குழவி அது கூட கனெக்ட் பண்ணாதரா. குழவி இது வந்து பார்த்தோன்னா லைட்டுக்கு வரும் தான். பூச்சி வந்து பார்த்தோன்னா ஒரு லைட் இருக்குன்னா அந்த இடத்துக்கு வரும் தான், ஓகேவா? அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து நேச்சுரல். ஆனால் வந்து அன்யூஷுவலாக வந்து இந்த இடத்துல கேமரா விழுந்தது வேணால் நான் ஒத்துக்கிறேன் நான், ஓகேவா? அதை வேணால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கேமராவை இப்படி பிடிங்கப்பா. அன்யூஷுவலாக வந்து கேமரா கீழே வந்தது இல்லை, அதை வேணால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சரியா? ஆனால் இந்த குழவி வர்றதை இது கூட வந்து நம்ம ரிலேட் பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்தோன்னா லைட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பூச்சி வரும் தான். ஒரு வார்த்தை சொல்லு, நான் இவ்வளோ முட்டா லைட்டே அடிக்கலாம், ஓகேவா? சடனாக உள்ளே போயிட்டோம், அப்போவே லைட் அடித்தோம், ஓகேவா? அப்போவும் எதுவும் வரலாம், சரியா? நான் உள்ளார போகிற பிறகு ஸ்டார்ட் ஆகிருக்கு, சரியா? நான் இங்கிருந்து வந்தப்போவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. சம்மந்தம் ஏதோ கனெக்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ அந்த பூச்சி இருந்தால் இந்த ட்ரைபேடு ஸ்டிக்காக இருக்கும், சீட்டில் ஸ்டிக்காக இருக்கிற ட்ரைபேட் எப்படி வரும் விழுது கீழே. சரி ஓகேடா, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டா. நம்ம அங்கே ஸ்டிக்கர் நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரைபேடு கீழே விழுது. ஏன்னா வந்து நம்ம ஃபோன் வந்து கீழே விழக்கூடாது, விழுந்தால் டேமேஜ் ஆகிடும்னு சொல்லி நான் அவ்வளோ கான்சியஸாக தான் வச்சுட்டு. இல்லாமல் இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல, நான் வந்து மார்னிங் பார்க்கல இந்த இடம். அதுதான் டைரெக்டாக நைட் வந்துவிட்டு நமக்கு எதுவுமே தெரியலையே. அவன் சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருக்கான், இப்படி லொக்கேஷன் இருக்கு அப்படியே சொல்லியிருக்கான் நம்ம கூட, ஓகேவா? நினைக்கிட்டவும் எதுவுமே சொல்லலை. நீங்கள் இப்போ சடனாக சொல்லியிருக்கீங்க. இது இவ்வளோ டைமில் பூச்சி அப்படியேப்பா வெளியே வர சான்சஸ் இருக்குது. இப்போ நைட் ஆகிருக்கலாம், அதுவும் லைட் அடிக்கிறோம், ஓகே. லைட் அடித்தா எவ்வளோ டைம் ஆகிடுச்சு? நான் இப்போ தானே என்டர் ஆகிருக்கோம். லாங் டைம் அடித்தா மட்டும்தான் அது வெளியே வர சான்சஸ் இருக்குது. அதுவும் சிங்க் பண்ண முடியும். ஓகே, இப்போது நான் லைட் அடித்தது அந்த ரூம், ஓகேவா? அதுக்கப்புறம் டைரெக்டாக நான் வந்து இங்கே பார்த்தோம். நீங்கள் எதோ பார்த்த பிறகு தான் நம்ம நீங்கள் ஏதோ பார்த்தீங்க சொல்லியிருக்கீங்க, வந்தீங்க, கரெக்டாக? நான் வந்த பிறகு என்ன ஆயிருக்கு, உள்ளார வரவே விடலாம். அங்கே பார்த்தா கனெக்டிவிட்டி ஏதோ இருக்கு, நம்ம ஒன்று உள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சி ஏதோ இடத்துல வந்து பார்த்தோன்னா அதோட ப்ரெசன்ஸ் இல்லை. இங்கே நம்ம பார்த்துப்போம், இந்த இடத்துல அதோட ப்ரெசன்ஸ் இருக்குது, கரெக்டாக? கரெக்டோ. ஆனால் அதை நம்ம உள்ளே வர விடலாது. அது நினச்சி ஏதோ நமக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால உள்ளே வர விடலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு அதுதான் மெயின் ரீசன். இப்போது ஏதோ பண்ணுறது, அப்போ எப்படி என்ன பண்ண முடியாது? இப்போது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. இல்லைன்னா வெளியில் நின்றுட்டு டோசிங் ராட் செஷன் பண்ணி பார்க்கணும். வெளியே இருந்து பண்ணுவோம், உள்ளாரே வச்சிருவோம், நைட் விஷன் உள்ளார செட் பண்ணிடுவோம், உள்ளாரே நின்றுவோம். லைட் இல்லாமல் நின்னா என்ன பிரச்சனை? அது ஏதாவது சொல்ல வரலாம்ல, அது ஏதாவது கேட்டு பார்ப்போம். என்ன சொல்கிறேன்? வேறு வழி இல்லை. இப்போ லைட்டு யூஸ் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு தோன்றது என்னென்னா, நம்ம லைட் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? நம்ம லைட் யூஸ் பண்ணுறனால தான் அது வந்து வருது இங்கே.
பூச்சி. ஓகே. ஓகேவா? அந்த தேனி வர்றது காரணம் லைட்டுக்கு பார்த்து தான் வருது. ஸோ இப்போ நான் வந்து லைட் யூஸ் பண்ணுவேன். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தோன்னா இதை வந்து நம்ம முடிக்காமல் போகக்கூடாது. இப்போ நீ சொன்னபடியே வந்து கனெக்டிவிட்டி இருக்குதுன்னா இப்படி ஒரு கண்டென்ட் இருக்கிற இடத்த விட்டு நம்ம போகக்கூடாது. சரியா? ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டே போயிடும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா போக வேணாம் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நமக்கு உள்ளார வரவே விடலையே. உள்ள இப்போ மறுபடி போயிட்டா மறுபடி அது வர சான்சஸ் இருக்கு. சரி, அதுதான் நம்ம லைட் யூஸ் பண்ணாமலே போகும்ல. லைட் இல்லாமையே அப்போ ஆட்டம் ஆட்டிருச்சு. இப்போ பார்த்தீங்களா, நீ லைட் ஆஃப் பண்ணி நிறுந்துட்டீங்க தானே, அதுக்கப்புறம் தானே நம்ம மேலே அட்டாக் ஆகிருக்கு. ஆமாம். சடனாக அட்டாக் பண்ணுறதுக்கு எதுக்கு? என் பைத்தியமா பிச்சா? ஓகே. இப்போ பார்த்து நான் எனக்கு அதுதான் நினைக்கிறேன். உள்ளார வர விடலாம். உள்ளார ஏதோ சீன் இருக்கு, உள்ளார வரக்கூடாதுன்னு நினச்சி அது தடுத்துருக்கு. ஓகேவா? அது பார்த்தீங்க உள்ளார க்ளீனாக இருக்கு. உள்ளார பார்த்தா க்ளீனாக இருக்கு, இங்கவும் க்ளீனாக இருக்கு. யாரோ வர மாதிரி சீன் இருக்கு நைட்டில். அதனால நமக்கு உள்ளார வர விடலாம். அது வந்து நம்மளுக்கு கைஸ் இப்போது இந்த இடத்துல நடக்கிறது மிதுன் சொல்கிறதும் வந்து அந்த பாயிண்ட் வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் லைட் ஆஃப் பண்ணியுமே வந்து அந்த தேனி வந்து என்னை அட்டாக் பண்ணுச்சு. அது இதில் நைட் விஷனில் அவன் கரெக்டாக கேப்சர் பண்ணானான்னு தெரியல. என்னை காட்டினப்போ கையிலவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டுருச்சு. ஏன்னா லைட்டு மேலே தான் வந்து அது போயிட்டு உட்காரணும். கீழே ட்ரைபாடு தான் வந்து இப்படி தான் பிடிச்சிருக்கிறேன். இது இப்படி பிடிச்சிருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் இந்த இடத்துலையே கரெக்டாக போட்டுருச்சு. அதுதான் சொல்கிறேன். நாங்கள் என்ன பண்ணணும், இங்கே தான் கனெக்டிவிட்டி பண்ணணும். அக்கஸ்மாத் ஏதாவது சரி, நம்ம உள்ளார நைட் விஷன் மட்டும் வச்சுட்டு வந்துடுவோமே. உள்ளார நைட் விஷன் வச்சிடலாம். ஏன்னா அதோட ப்ரெசன்ஸ் உள்ளார இருக்குடா. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன்டா. சரி, ஏன்னா அது ஒன்று ஆளாக இருக்கும் நான் பார்த்தது. ஓகேவா? ஆளாக இருந்து இவ்வளோ சீக்கிரமாக எங்கே போன முடியும்? வெளியில் எல்லாம் க்ளோஸாக இருந்த மாதிரி இருக்கேன். ஆளாக இருந்து எங்கே போக முடியும்? வெளியில் வந்தே ஆகணும். ஒரே டோர் இருக்குது. ஆமாம். அங்கே டோரும் க்ளோஸாக இருக்குது, இந்த டோரும் க்ளோஸ் ஆகிடும். அது க்ளோஸ் ஆனால் ஓப்பன் ஆனால் சவுண்ட் வரணும். ஆமாம், ஷட்டர் அது. ஷட்டர் அது. அது வந்து ஐரனோட சவுண்ட் வந்து ஆகும். சரி கைஸ், இப்போதைக்கு ஆரம்பத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நைட் விஷன் செக் பண்ணிருக்கோம். அதில் எதுவும் சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே உள்ளார வந்துட்டோம். இப்போ நீங்கள் எங்கள் கூட வந்து பேசணும்னு நினச்சா பேசலாம் தாராளமாக. எங்களை இவ்வளோ நேரம் பயமுறுத்தி கொண்டு இருந்தது நீங்கள் தானே? யாரும் நடக்கிறாங்க, தெளிவாக கேட்குது. பின்னாடி தான் யாரும் நடக்கிற மாதிரி இருக்குது. பதறாத. ஓகே, இப்போ நாங்கள் உங்ககிட்ட டவுசிங் ராட் மூலயமா பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸை நீங்கள் தான் நினைக்கிறேன். நான் பார்த்தது ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி வந்து பார்த்தேன் உங்களை கருப்பாக. அது நீங்கள் தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால தான் உங்கள் கூட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல இறந்த அந்த ஆன்மா தான் இங்கே இருக்கீங்கன்னா இதில் எஸ் சொல்லுங்கள். அந்த காரில் வந்த லேடி நீங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு எஸ்ன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் எங்களை இப்படி பயமுறுத்த வேணாம். நீங்கள் ஷட்டர் இந்த சைடில் இருக்க ஷட்டர் தானே அது? ப்ளீஸ் இப்போ இந்த சைடில் எங்களுக்கு இருக்கிற ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா யாரோ போட்டு உழுக்குன மாதிரி கேட்குது. நான் யாராவது ஆள் இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க தயவு செஞ்சு. நாங்கள் சும்மா உள்ளார வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. யாராவது இருக்கீங்களா? எங்கடா? எதுவும் தெரியலடா. லைட் ஆஃப் பண்ணு.
இந்த கார்னரில் யாரும் நிற்க மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போது இந்த இடத்துல இருக்கிற அந்த ஆன்மா இந்த இடத்துல இறந்து போன நீங்கள் தான் இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க. எனக்கு உங்களோட நிலைமையை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு அப்படி நடந்திருக்கக்கூடாது, தப்பு தான், எங்களுக்கு புரியுது. உங்களுக்கு ஏதாவது நாங்கள் எங்கள் மூலிமா ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எங்கள் மூலிமா ஏதாவது உதவி உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் தாராளமாக எங்கள் கூட வந்து பேசலாம். எங்களை வந்து இல்லைடா, ஏதோ அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிறேன். அதுதான் ஏதோ உதவி வேணும்னு நினைக்கிறேன். ஏதோ உதவி வேணும், அதுக்கு ஏதோ ஹெல்ப் தேவை இருக்கு. சரியா? ஓகே, என்ன ஹெல்ப் வேணும் கேட்டு பாருங்க. என்ன ஹெல்ப்னு நான் கெஸ்ஸிங் எப்போ எஸ்ஆர்னு வந்தாண்டா இதில் கேட்க முடியும். சரி, ஓகே. உதவி தான் தேவை. உதவி தான் தேவை, அதுதான் சொல்கிறேன். ஓகே, இப்போது நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து உள்ளார வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம எங்கள் கூட பேசுகிறதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுக்குது. அதே சமயம் உங்களை நினச்சா எனக்கு வருத்தமாகவும் இருக்குது. உங்களுக்கு எங்ககிட்டேருந்து ஏதாவது உதவி வேணும்னா இதில் ஆமான்னு சொல்லுங்கள், வேணான்னா இல்லைன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியல, அப்படியே தான்டா இருக்குது. உங்களோட எனர்ஜியை யூஸ் பண்ணி பேச முடியும். கொஞ்சம் எனக்கு சீக்கிரமாக பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே இருக்கட்டும். இப்போ தானே சொல்லிடுச்சு, புது உதவி வேணும், எல்லா சிக்னலும் கொடுத்துச்சு. இப்போ நம்ம இங்கே எடுத்து கிளம்பணுமா, இங்கே தான் இருக்கணுமா கேட்டு பாருங்க. தேவையில்லை. உதவி வேணான்னு சொல்கிறீங்க, அதை ஏன் இவ்வளோ நேரம் யோசித்து சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. நீங்கள் தாராளமாக எங்களை நம்பி சொல்லலாம். கேட்டு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட்டு உள்ளார வரப்போ அட்டாக் பண்ணுறது அவர் தானே, அவரே நான் கேட்டு பாருங்க. அது வேறு இருக்கா? சரி, கன்ஃபர்மேஷன். நாங்கள் உள்ளார வந்தப்போ எங்களை உள்ளாரையே வர விடலை நீங்கள். அது நீங்கள் தான் பண்ணதுன்னா எனக்கு இதில் பதில் சொல்ல முடியுமா? ஆமானா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள். ஆமான்றாங்கடா. அதுதான், அதுக்கு தான் நமக்கு உள்ளார வர விடலாம். இப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா இங்கே தான் இருந்தால்? அது கேட்டு பாருங்க. இப்போது நாங்கள் இந்த இடத்துல உள்ளார இருக்கிறது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதனால நீங்கள் எங்களை உள்ளார வர விடலையா? ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஆன்மா தான்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். எங்களுக்கு எந்த விதத்துலையும் துன்புறுத்த மாட்டீங்கன்னு நம்புகிறோம். ஸோ எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அப்படி ஏதாவது பண்ணிங்களா? நாங்கள் உள்ளார இருக்கக்கூடாதுன்னு, உள்ளார வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உள்ளார இருந்தால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எங்களுக்கு ஏதாவது உள்ளார இருந்தால் பிரச்சனை வரும்னா இதில் வந்து ஆமாம் இல்லைன்னு ஏதாவது சொல்லுங்கள். நாங்கள் உள்ளார இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா எங்களுக்கு? லைட்டாக ஆன் பண்ணிடுறதா? அப்படி வரும். எங்கள் பக்கத்தில் வரீங்களா நீங்கள்? பக்கத்தில் வராங்கடா. எனக்கு இப்போ சில்னஸாக ஃபீல் ஆகுது. பக்கத்தில் சொல்கிறேன், கேட்டு போ. இப்போ நம்ம கிளம்பணுமா இங்கே தான் கேட்க பாருங்க. நீங்கள் பின்னாடி தானே நீங்கள் இருக்கிறீங்க? ஓகே,
இப்போ நாங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு இருந்தால் பிரச்சனை வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை நாங்கள் கேட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறோம். மார்னிங் டைமில் நாங்கள் இங்கே வந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் மார்னிங் டைமில் வந்தால் எங்கள் கூட நீங்கள் பேசுவீங்களா? அப்படி நாங்கள் மார்னிங் டைம் வந்தால் எங்கள் கூட பேசுவீங்கன்னா இதில் ஆமாம் அப்படின்னு சொல்லுங்கள். மார்னிங் வந்தால் எங்கள் கூட பேசுவீங்களா? மார்னிங் வந்தால் என் கூட பேசுவேன்னு சொல்லிருக்கீங்க. உங்கள் வார்த்தையை நம்பி நாங்கள் இந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்புறோம். ரைட், இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம். இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனையை வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகுன்ற மாதிரியான ரெஸ்பான்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்துருக்கு. சரி, ஓகே, சரி, இந்தா கேட்டு டிஸ்கனெக்ட் பண்ணு. கேட்டு கூப்பிட்றோம் கேட்டேன். கைஸ், ஃபைனலாக அந்த லொக்கேஷனை விட்டு வெளியே வந்துட்டோம். வந்தது ரொம்பவே சேஃபான விஷயந்தான். ஏன் சேஃப்னு சொல்கிறேன்னா, நாங்கள் அங்கேருந்து வண்டியை வந்து ஃபஸ்ட்டு வெளியே தள்ளிக்கிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம வரது வெளியே தெரியக்கூடாது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்துடுச்சு யாரோ ஆளுங்க இருக்கிற மாதிரி. அதனால் கெஸ்ஸிங்கில் என்ன பண்ணோன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் தள்ளிக்கிட்டு தான் வந்தேன் நான் வெளியே. நாங்கள் வெளியே ஒரு வழியாக வரோம். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு இருக்குது போலக்கு, அது எங்களுக்கு தெரியல. அந்த வழியாக வந்து 2 வண்டி உள்ளார வந்தது. ஸோ நல்ல வேலைடா, கரெக்டான டைமில் கரெக்டாக எஸ்கேப் ஆகிட்டோம். இல்லைனா ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்காக அவங்க வந்தாங்களான்னு எங்களுக்கு தெரியல. யாருன்னு நாங்கள் பார்க்கல. பட் ஆனால் வெளியே வந்தது எங்களுக்கு சேஃபான விஷயன்ற மாதிரி தோணுச்சு. அண்டு இப்போது நாங்கள் டீ கடையில் டீ சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போது நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம். அண்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.